ஹாய், வெல்கம் டு துளசி கிச்சன். இன்னைக்கு ஹெல்த்தியான ஒரு பீஸா மினி பைட் தான் செய்ய போகிறோம். அது எப்படி செய்யலான்னு பார்த்துடலாமா? அதுக்கு பாசி பருப்பை 3 to 4 hours நல்லா ஊற வச்சுட்டு அதை 2 கப் எடுத்திருக்கேன். நெக்ஸ்ட் அது கூட இஞ்சி, பூண்டு, பச்சை மிளகாய் சேர்த்துட்டு தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட் 2 தக்காளி, பாதி வெங்காயம், பாதி குடமிளகாய் இந்த மாதிரி குட்டியாக கட் பண்ணி ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு அது நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு 1/4 டீஸ்பூன் ஒரிகானோ, 1.5 டீஸ்பூன் செக்ஸ்வான் சாஸ் கொஞ்சம் சீஸ் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் ஒரு பனியார் கல்லில் ஆயில் இல்லாட்டி கீ ஊற்றிட்டு நம்ம ரெடி பண்ணி வச்ச பாசிப்பருப்பு மாவை போட்டு இது மாதிரி நல்லா ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு மூடி போட்டு நல்லா வேக வச்சிடலாம். நெக்ஸ்ட் அதுக்கு மேலே நம்ம ரெடி பண்ணி வச்ச வெங்காயம், தக்காளி, குடமிளகாய் அதுக்கு மேலே வச்சுட்டு அதுக்கு மேலே கொஞ்சம் சில்லி ஃப்ளேக்ஸ் தூவி அதுக்கு மேலே மொசரேலா சீஸ் தூவி மூடி போட்டு ஒரு 5 minutes வச்சு எடுத்தோன்னா ஒரு சூப்பரான ஹெல்த்தியான பீஸா மினி பைட் ரெடி ஆயிடுச்சு. குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க, ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு சாப்பிட்டு பாருங்க. நெக்ஸ்ட் ஒரு ரெசிபியோட சந்திக்கிறேன். பாய்.